அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். போன பதிவு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கும் அந்த மாதிரியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி சில டிவோட்டிஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அவளுக்கெல்லாம். அண்ட் அடுத்ததான் வந்து நான் சொல்ல ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மிராக்கிள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ருக்மணி சாய்க்கு ஒரு வாரம் முன்னாடியே உடம்பு சரியில்லைன்னெல்லாம் மாதிரி ஒரு 10 மணியை போல் அவளோட தங்க எனக்கு உமா சாய் கூப்பிட்டுருந்தா. கூப்பிட்டுட்டு நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாயி அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பயமாயிடுது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை எங்கள் அக்காவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா. என்ன ஆச்சு அப்படின்னோடனே ஏஞ்சியோ பண்ணணுமா, ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னா. சாய்ராம் அப்படின்னு தோணித்து. என்ன சடனாக இப்போ தானே நன்னா இருக்குன்னு சொன்னேன். என்னன்னே தெரியல சாய், திடீர்னு முடியல, மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணியிருக்கா இப்போ தான் அப்படி. நீங்கள் ஒரே அழுக. அப்போ நான் சொன்னேன், சாய் தயவு செஞ்சு அழாதுங்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நெகட்டிவிட்டி எங்கே தெரியுமா க்ரியேட் ஆகிறது? அழறது மூலமாக தான். அழறனால எதையுமே சாதிச்சிட முடியாது. முதல்ல நம்ம வீக் ஆகும், நம்மளை சுற்றி இருக்கிறவாளும் வீக் ஆகிடுவா, பயப்படுவா, நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளே வா வான்னு கூப்பிட்டுக்கிற மாதிரி. முதல்ல அழுகிய நிப்பாட்டுங்கோ. எதுவுமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையோட செஞ்சோமானா அந்த நம்பிக்கையே நம்மளை காப்பாற்றும். சுவாமி அதை தானே சொல்கிறார், நம்பு என்ன நம்பு, அது போரும் தானே சொல்கிறார். தயவு செஞ்சு அழறத நிப்பாட்டுங்கோ சாய் அப்படின்னு. உடனே சாயி சாரி சாயி அப்படின்னு சொன்னால். நான் சொன்னேன், தயவு செஞ்சு விஷ்ணு சகஸ்ரநாமா படிங்கோ, அதே மாதிரி கஷ்ட நிவாரண மந்திரம் பாபாவோடது படிங்கோ, இதை கேளுங்க. அட்லீஸ்ட் இது ரெண்டையும் பண்ணாலே போதும், கண்டிப்பாக அவள் வெளியில் வந்துடுவா அப்படின்னு தான் எனக்கு சுவாமி சொல்கிறார் அப்படின்னு. தேங்க்யூ சாயி, நீங்களும் பிரார்த்தனை பண்ணிங்கோன்னு. ஆற்றுல அப்போ போட்ட விஷ்ணு சகஸ்ரநாமம் ராத்திரி 3 மணி வரைக்கும் ஓடிகிட்டே இருந்தேன். எங்கள் ஆற்றுல அவ்வளோ தூரம் கேட்டுகிட்டே இருந்தோம். நான் ஸ்ரீராம ராம ராமித்தி நானும் சொல்லிட்டு இருந்தேன். அதே டைமில் விஷாலினி சாய் திடீர்னு கனெக்ட் ஆனோன்னே நான் இந்த விஷயத்த சொன்னோன்னே, சாய் ஒரு நிமிஷம் நான் சாய் சரிதம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சாய் சரிதம் எடுத்து ஓப்பன் பண்ணுறா. 27வது அத்தியாயம் வந்தது. விஷ்ணு சகசரநாமா சொல்ல சொல்லி எனக்கு பயங்கர ஹாப்பினஸ். எனக்கு உடனே சாய் ஒரு நிமிஷம் இருங்கோ, நானும் எந்த அத்தியாயம் வருதுன்னு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட புக் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸாக்டாக 27வது அத்தியாயம். எனக்கும் என்னால் நம்பவே முடியலை. அந்த அத்தியாயத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி சாய் ஒரே கேள்வி ஒரே பதில், எத்தனை பேர் கேட்டாலும் அதே தான் பதில். சுவாமியோட மிராக்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த ஒன்றை பண்ணுன்னு சொல்லி அவளுக்கு உத்தரவு கொடுக்குறார். அதே விஷயத்துக்காக நான் கேட்குறேன், எனக்கும் அதே உத்தரவு. எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டோம் நாங்கள் 2 பேருமே. ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் ஒரே பதிலை கொடுக்குறார் சுவாமி. நான் உடனே உமா சாயை கான்காலில் எடுத்து அவள்கிட்ட சொன்னேன், சாய் விஷாலினி சாய் எடுத்து ஓப்பன் பண்ணுறா, அவளுக்கு 27வது அத்தியாயம், நான் ஓப்பன் பண்ணேன், எனக்கு 27வது அத்தியாயம். உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். விஷ்ணு சகஸ்ரநாமா சொல்ல சொன்னேன், தயவு செஞ்சு கேளுங்கோ அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் எங்கள் ஆற்றுல அவர் போய் ருக்மணி சாயை போய் பார்த்துட்டு வந்தார். ஆக்சிஜன் சப்போர்ட்டு தான். இன்னும் ஒரு நாள் வச்சு பார்த்துட்டு லங்ஸில் கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னார்னு சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கெல்லாம் வந்துட்டா. என்கிட்ட பேசினா, சந்தோஷமாக இருந்தா. பட் அந்த டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வாரம் முன்னாடியே இந்த ரெக்கார்ட் நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அவளுக்காக ப்ரேயர் வைக்க சொல்லலாம்னு சொல்லி பேசியிருந்தோம். உங்களுக்கே தெரியும், இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை பண்ண சொல்லி பாபாட்டேருந்து உத்தரவு வந்தனால திருப்பி அதுக்கு போக வேண்டியதாக எடுத்து திருப்பாவை 30 பாசுரங்களும் முடிச்சுட்டேன் நான். ஆக்சுவலி அது ஓம்கார் ஜோதியில் வந்திருக்கு. பட் அதே டைமில் இவாளோடதும் குணமாயிடுதுன்னு சொன்னோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு மெல்ட்டிங் மூமெண்ட்னு சொல்லுவாள்ல, அவளுக்காக கண்டினியூஸ் ப்ரேயர் நம்ம வச்சோம். அதே டைமில் தான் சுப்புலக்ஷ்மி சாயோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி அவளும் கால் பண்ணியிருந்தா. அவளுக்காகவும் தொடர்ந்து நம்ம ப்ரேயர் வச்சோம். அவரும் இப்போ நன்னாயிட்டார். அவள் என்னை கூப்பிட்டு சொல்லியிருந்தா. ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு ப்ரேயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். எல்லாருக்காகவும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஏன் சொல்கிறேன்னா, பிரார்த்தனைக்கு அவ்வளோ பலன் உண்டு சாய். ஆக்சுவலாக சுவாமி சொல்லியிருக்கார் இல்லையா, பிரார்த்தனையை விட பெஸ்ட் மருந்து வேறு எதுவுமே கிடையாது. நம்ம நிஜமாவே வேல்யூவாக, டெடிக்கேட்டடாக, சின்சியராக பிரார்த்தனை பண்ணினோன்னா அந்த பிரார்த்தனைக்கு பலன் கண்டிப்பாக உண்டு சாய். இதை நான் கண்ணால் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இது இந்த ப்ரீவியஸ் பதிவில் கூட முதல்ல பேசும்போது கூட நம்ம அந்த பதிவில் கூட சொல்லியிருப்போம். ஆக்சுவலி பிரார்த்தனை பண்ணி எப்படி நம்ம சுவாமி வந்து எவ்வளோ அழகாக மிராக்கள் பண்ணி அம்மா குழந்தை 2 பேரையும் வந்து காப்பாற்றினார் அப்படின்னுலாம். சுவாமியோட என்ன சொல்கிறது, அந்த அன்பு, வாஞ்சை, அவர் கொடுக்குற அனுகிரகம், இதுக்கெல்லாம் நம்ம தகுதி ஆகணும்னா ஒரே ஒரு விஷயந்தான் சாய். மற்றவாளுக்காக நம்ம ஏதாவது
ஒரு சின்ன உதவியாவது பண்ணிட்டோமானா போதும், சுவாமி இறங்கி வந்து நம்மளுக்காக செய்ய ஆரம்பிச்சுடுவார். இதை நான் பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கேன். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். நீங்கள் மற்றவாளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியது நீங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது உறுதி. அதனால தான் நான் சொல்லுவேன், மற்றவாளுக்காக செய்யுங்கோ. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லணும் சாயி. பல பேர் வந்து நான் என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்குறா. பரிகாரங்கிறது ஒன்றுமே கிடையாது சாயி. ஆக்சுவலாக சொன்னால் இப்போ 11 வாரம் போங்கோ, 11 வெத்தலை எடுத்துவங்க, மாலை போடுங்கோ, இப்படியெல்லாம் சொல்கிறா இல்லையா? இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஐ ஓப்பனர் தான். ஒரு வழி கிடைக்கும். எந்த வழியில் போனால் இதில் நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வழி கிடைக்கும். அதே மாதிரி டெய்லி பூஜை பண்ணுறேள், டெய்லி விளக்கேற்றி நைவேத்தியம் பண்ணி ஆரத்தி எடுக்கிறேள் அப்படின்னா உங்களுடைய மனசும் உங்களுடைய உடம்பை எப்படி நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி மனசு சுத்தம் பண்ணுவோம். நம்ம எந்த தவறையும் திருப்பி ஒரு தடவை பண்ணவே மாட்டோம், பயப்படுவோம். அது ரொம்ப முக்கியம் சாயி. நம்ம போன ஜென்மால எவ்வளவோ பண்ணியிருப்போம், நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த ஜென்மால திருப்பியும் ஒரு கர்மாவை கூட்டிக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமி அந்த வழியில் பொறுமையாக நடக்க சொல்கிறார். ஒருத்தரை திட்டாதே, தேவையில்லாமல் வஞ்சகம் பண்ணாதே, கோபப்படாதே, ஒருத்தரை வந்து ஏமாத்தாதே, பொய் சொல்லாதே. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறான்னா அது அத்தனையும் கர்மாவாக கூடி நம்மளுக்கு அடுத்த ஜென்மால வச்சு செய்யும். எதுக்கு அது? இந்த ஜென்மால நம்ம இருக்கிறத கழிச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இனிமே ஒரு பிரச்சனை வேண்டாம். இறுதி காலத்துல நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறத நிறைய பேரோட பிரார்த்தனை. ஓடி ஆடுற வரைக்கும் பிரச்சனைகளே தெரியாது சாயி. பெருசா தெரியவே தெரியாது. பணம் மட்டும்தான் பெருசா தெரியும். ஆடி ஓஞ்சு போகும்போது பணம் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அந்த டைம்ல தோணும், ஐயோ நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாளா அப்படின்னு யோசிப்பா. பணத்தை கொண்டு போய் அனாவசியமா மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொட்டுவா. மெடிக்கல்ஸ்க்கு அதிகமாக செலவு பண்ணுவா. எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். உடம்பை பார்த்துக்க மாட்டோம், மனசை பார்த்துக்க மாட்டோம், நம்மளுக்கு எதுக்குமே டைம் இருக்காது ஆக்சுவலாக. இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நிதானமாக யோசிச்சு பாருங்கோ. ஒரு 5 நிமிஷம் டைம் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் உங்களுக்கு சுவாமியை நினைக்கிறதுக்கு கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதை நம்ம வலுக்கட்டாயமாக அது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணுமானா முயற்சி தேவை. முயற்சி பயிற்சியாக மாறும். பயிற்சி நம்மளை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கும், சுவாமிகிட்ட ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கும். அப்போ நமக்கான தேவைகளும் நமக்கான வாய்ப்புகளும் நம்ம தேடி போக வேண்டாம், சுவாமிகிட்டேருந்து டைரெக்டாக நமக்கே கிடைக்கும். சொல்லும்போது ஈஸியாக இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் முயற்சி செஞ்சு நீங்கள் அதில் வெற்றி அடையணுமானா நிறைய முயற்சி எடுக்கணும், பயிற்சியும் எடுக்கணும். அவ்வளோதான். சரியா? ஸோ அதனால் எப்போவுமே அப்போ பரிகாரம்னா என்ன அப்படின்னு சிலவா கேட்டா என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், பரிகாரங்கிறது ஒன்றுமே கிடையாது சாயி. நீ மற்றவாளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறியோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்க போகிறது. அதுதான் பரிகாரம். நீ அவளுக்கு பொருளால் உதவி செய்யலாம், மனசால் உதவி பண்ணலாம், உடலால் உதவி பண்ணலாம், என்ன வேணுமா. இப்போ ஒருத்தர் அழுதுண்டு வரா, அவளோட அழுகியை தொடச்சி அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தா அது நம்ம மனசால் வார்த்தையால் சொல்லக்கூடிய நம்பிக்கையை கொடுத்தாலே போதும், அவள் வாழ்ந்துடுவா. சிலவாளுக்கு பணம் இருக்குது, உதவி செய்ய முடியும், ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும், அதுவும் ஒரு உதவி தான். ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியும், அது ஒரு உதவி. ஒரு மெடிக்கல் செலவு பண்ண முடியும், அது ஒரு உதவி. இப்படி உதவி பண்ணலாம். அதுக்கப்புறம் உடலால் உழைக்கிறது. வயசாயிட்டா, அவளால் நடக்க முடியல, சரியா, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், நம்ம அவளை கொண்டு போய் கொஞ்சம் டைம் பார்க்காம அவளுக்காக உதவி செஞ்சுட்டு அவளை அந்த இடத்துல விட்டுட்டு வந்தோமானா அது ஒரு உபகாரம். இதெல்லாம் தான் நம்மளுடைய கர்மாவை குறைக்கக்கூடிய விஷயங்கள். கோவிலுக்கு போகிறோம், நம்ம பூஜை பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறது நம்மளை கிளென்ஸ் பண்ணிக்கிறோம், நமக்கான ஒரு வழியை காமிங்கோன்னு சொல்லி கேட்க முடியும். அவ்வளோதான். நம்மளுடைய கர்மாவை குறைக்கிறதுக்கு ஒரே வழி மற்றவாளுக்கு உதவி செய்கிறது மட்டும்தான். வேற என்ன பண்ணாலும் கர்மா குறையாது. இது உறுதி சாயி. உண்மையை தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாழ்க்கை உதவி பண்ணுங்கோ சாயி. பணங்காசு மட்டும்தான் உதவின்னு இல்லை. நம்ம மனசால ஒருத்தருக்கு நீங்கள் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினா கூட உதவி தான். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஒரு மிராக்கள் காத்துருக்கு உங்களுக்காக. 4 மிராக்கள் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.